மாவட்ட செயலாளர் மைதீன் பாவா ஆகிய தோழர்களே மற்றும் இந்த நிகழ்வுகளை பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாவட்ட செய்தி தொடர்பாளர் சு பொதினி பலவன் அவர்களே, தொகுதி செயலாளர் துறை முத்தரசு அவர்களே, நாடாளுமன்ற தொகுதியின் துணை செயலாளர் இரா இனியன் அவர்களே, தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில துணை செயலாளர் தங்கராஜ் அவர்களே, கல்வி பொருளாதார விழிப்புணர்வு இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் வாய்க்கால் சாமி அவர்களே, ஸ்ரீ குமாரசாமி போர்க்குடி எல்லி திருவருள் வளவன் சின்னதுரை கரு செல்லதுரை ஆகிய கட்சியின் முன்னோடிகளே, மூத்த பொறுப்பாளர்களே, அத்துடன் இந்த நிகழ்வுகளை பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தங்கவேல் நாகராஜன் வெள்ளியங்கிரி, ராசம்மா மணிவேல், கருப்பணன் சரோஜா, சுப்பிரமணி, பத்மா நாயகி, முத்தம்மாள், ஜான்சி ராணி, சாராபாய் ஆகிய முன்னணி தோழர்களே, மற்றும் ஆதிவளவன், மதுமோகன் உள்ளிட்ட நமது இயக்கத்தின் இளம் பொறுப்பாளர்களே, மை முருகன் அவர்களே, வேலுசாமி அவர்களே, சுந்தர் அவர்களே, மற்றும் நமது இயக்கத்தின் மூத்த பொறுப்பாளர்களே, முன்னோடிகளே, களமாடும் சிறுத்தைகள் இளங்கோவன், ஆட்டூர் ரமேஷ், சேலம் அருண், டிராவல்ஸ் பிரகாஷ், மகடீஸ்வரன், உடுக்கை பாலு ஸ்ரீதர், இரா பாண்டிவளவன், கன்ஷிராம் ஆகிய மற்றும் இந்த நிகழ்வுகளை பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திமுக உள்ளிட்ட நமது தோழமை கட்சிகளை சார்ந்த முன்னணி தலைவர்களே, அரங்கம் நிறைந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அளவுக்கு இங்கே வந்து குவிந்து பெருமளவில் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளித்துக் கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் இன்றைக்கு சென்னையில குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு பொருளாதார பகுதியை பெற்றிருக்கிறார், வளர்ச்சியை பெற்றிருக்கிறார். அவருடைய அரும்பெரும் முயற்சியில் தனது சொந்த கிராமமான புது ஆயக்குடியில் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் இந்த சுபிக்ஷா மண்டபத்தை பெருமளவில் பொருளாதாரத்தை செலவழித்து உள்ளூர் மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு இந்த திருமண மண்டபத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்.
கோடிக்கணக்கான ரூபாய்களை இட்டு நிரப்பி இந்த மண்டபத்தை அவர் எழுப்பியிருக்கிறார் என்றால் நாம் பிறந்த மண்ணில் ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் அது பயன்பட வேண்டும். திருமணம் செய்வதே பெரும்பாடு. அதற்காக ஒரு திருமண மண்டபத்தை பதிவு செய்வது என்பது பெரிதும் பெரிதான ஒரு இடர்பாடு. ஆகவே பிச்சைவித்தவர்கள் எத்தகைய முயற்சிகளை மேற்கொண்டிருப்பார், எவ்வளவு பொருட்செலவை சந்தித்திருப்பார் என்று நாம் யூகித்தால் நமக்கு அதிர்ச்சி அளிக்கும். ஆனால் அதையெல்லாம் அவர் பொருட்படுத்தாமல் நாம் பிறந்த மண்ணில் நம்முடைய சொந்த பந்தங்கள் காது குத்தாக இருந்தாலும் சடங்கு நிகழ்வாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையிலே கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் திருமண நிகழ்வுகளாக இருந்தாலும் காது குத்தாக இருந்தாலும் பழனிக்கு செல்ல வேண்டும். பழனியிலே பெரிய திருமண மண்டபங்களை பிடிக்க வேண்டும். அது கடினமானது, பெரும் செலவுக்குரியது. அப்படி ஒரு நிலை இல்லாத வகையில இந்த எளிய மக்கள் எளிய செலவில், குறைந்த செலவில் ஒரு மண்டபத்திலே நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்கிற அந்த புரிதலோடு, தொலைநோக்கு பார்வையோடு, நல்லெண்ணத்தோடு, மக்களுக்கு உதவ வேண்டும் என்கிற தொண்டுள்ளத்தோடு தான் இந்த மண்டபத்தை அவர் கட்டி எழுப்பியிருக்கிறார். அதற்காக நாம் அனைவரும் கைகளை தட்டி அவரை வாழ்த்தி வரவேற்போம். இந்த மண்டபத்தை அவர் வணிக நோக்கிலே கட்டவில்லை. அப்படி என்று அவர் கருதினால் பழனி நகரத்திலேயே இடம் வாங்கி ஏதேனும் ஒரு தொழிலை அவர்களால் தொடர முடியும். அல்லது சென்னையிலே கூட இந்த தொகையை முதலீடு செய்தால் அவருக்கு அதில் லாபம் கிட்டும். ஆனால் அப்படி கருதாமல் நம்முடைய கிராமத்தை சார்ந்த மக்கள் குறைந்த செலவிலே காரியங்களை செய்வதற்கு, காதல் விழா, திருமணம், சடங்கு போன்ற நிகழ்வுகளை செய்வதற்கு ஏதுவாக ஒரு மண்டபத்தை அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இதை அமைத்திருக்கிறார். அதற்காக அவரை நான் பாராட்டுகிறேன். அதைவிட அப்படி அவர் பெரும் பொருட்செலவு செய்து பெரும் பொருட்செலவு செய்து இந்த மண்டபத்தை கட்டி எழுப்பிய நிலையில் இதனை திருமாவளவன் தான் திறந்து வைக்க வேண்டும். அது உறுதியாக இருந்தார். நான் கூட கொஞ்சம் நாள் இழுத்தடித்தால் அவர் வேறு யாரையாவது அழைத்து திறந்து விடுவார் என்று நான் சொல்லி போட்டேன். தேதி இல்லை, நிஜமாக ரொம்ப டைம். இன்னைக்கு வந்து அகமத்தூர்ல ஒரு திருமணம். நான் 6 மணிக்கு சென்னைக்கு போயாகும். 4 மணிக்கு வர முடியும். சென்னையில் நிறைய நிகழ்ச்சி தான். ஆனால் பிச்சமுத்து அவர்கள் எத்தனை நாள் ஆனாலும் நீங்கள் தான் வந்து திறக்க வேண்டும், அதை கூட்டியே வைத்திருப்பேன் என்று சொல்லியிருக்கார். ஆக அழுதாலும் பிள்ளை அவள்தான் தர வேண்டும் என்பதை போல இப்போது முடியாது என்று சொன்னாலும் நான் தான் வந்தாக வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடி. பிச்சமுத்து அவர்கள் இந்த பழனி புது ஆயக்குடியை சார்ந்தவர். ஆனால் சென்னையிலே வந்து அவர் இன்றைக்கு ஒரு தொழில் அதிபராக பணியேற்றிருப்பது உங்களுக்கும் பெருமை, என்னை போன்றவர்களுக்கும் பெருமை. பல பேர் பெரிய கோடீஸ்வரர்களாக மாறிவிட்டது. பிறந்த ஊரை திரும்பி பார்க்க மாட்டார்கள்.
உற்றார் உறவினர்களை கண்டுகொள்ள மாட்டார்கள். ஊருக்கு வந்தால் பேரு கெட்டு போயிடும். அதனால யாரையும் பார்க்க வேண்டாம், யாருக்கும் செய்ய வேண்டாம் என்று பல பேர் ஒதுங்கிக் கொள்வார்கள். ஆனால் பிச்சைப்பட்டவர்கள் நான் உழைத்து பொருளீட்டினாலும், நான் உழைத்து கோடீஸ்வரனாக உயர்ந்தாலும் நான் புதுராயக்குடியை சார்ந்தவன் தான், இந்த மண்ணின் மைந்தன் தான் என்ற அந்த கிராமத்தை சார்ந்த மக்கள் என் சொந்தங்கள் என்ற அந்த உணர்வோடு இன்றைக்கும் பிறந்த ஊரை மறக்காமல் வந்து போய்கொண்டிருப்பதோடு மட்டும் இல்லாமல் அரை ஏக்கர் பரப்பளவிலே இந்த மண்டபத்தை அவருடைய பிறந்த மண் மீதான உணர்வை நமக்கு உணர்த்துகிறார். காலை 9 மணிக்கே இங்கே திறந்து விட வேண்டும். 10 மணிக்கு நாம் வெடிகுண்டு மாரிமுத்து வீட்டுக்கு போக வேண்டும். 3 மணி நேரம் ஆகிறது ஏர்போர்ட் போய் சேர. ஆகவே 9 மணிக்கே நீங்க தயாராகி விட வேண்டும் என்று சொன்னேன். நான் இரவு வரும்போது 12:30 மணி வந்தார். நீங்க போக படுதுன்னு சொல்லிட்டு படுக்க 2:30க்கு படுத்து 4 மணிக்கு எழுந்து 4:30க்கு தயாராகி 5 மணிக்கு பழனி ஆண்டவரை தரிசிக்க வேண்டும். எனக்கு நீண்ட நாள் ஆசை நம்முடைய பழனி ஆண்டவரை பார்க்க வேண்டும். அதைவிட முக்கியமாக அங்கே உள்ள போகர் சமாதியை பார்க்க வேண்டும், புலிப்பாணி சித்தர் சமாதியை பார்க்க வேண்டும் என்று ஆசை. நம்முடைய மக்களோட மக்களாக கலந்துவிட்ட ஒரு கடவுள் தான் பழனி ஆண்டவர். அவர் தமிழ் கடவுள் என்று தமிழ் மக்களால் போற்றப்படக்கூடிய பெருமைக்குரியவர். எனக்கு எந்த நேர்த்தி கடனும் கிடையாது. பரீட்சையில பாஸ்போர்ட் கொடுதா என்று கேட்கப்படவில்லை. இலக்கணை எனக்கு வாங்கித்தான் என்று கேட்கப்படவில்லை. அல்லது அமைச்சர் பதவி, துணை முதலமைச்சர் பதவி, நமது முன்னோர்கள் வாழ்ந்த இடம் அது. அதை பார்க்க வந்தேன். முன்னர் பிறந்தவர் போகர் என்று அங்கே எழுதி வைத்திருக்கிறார்கள். ஐயன் திருவள்ளுவர் கூட 2000 ஆண்டுகள் 5000 வருடங்களுக்கு முன்னால் பிறந்த ஒருவர் இந்த மலையிலே வந்து அப்போதெல்லாம் இந்த வீழ்ச்சி கிடையாது, ரோப் கார் கிடையாது. எப்படி இதற்கு பரியமைத்தார்கள், எப்படி அவர் உயரத்திலே போய் கோயில் கட்டினார், எப்படி முருகனுக்கு அவர் சிலை அமைத்தார், இதெல்லாம் நமக்கு வியப்பை தருகிற வரலாறு. இது புராண கதைகள் அல்ல, வரலாறு. போகர் வாழ்ந்தால் இங்கே உயிரோடு சமாதியானா இருப்பதும் வரலாறு. நம்ம மாதிரி சராசரி மனிதன் சாகல, அவரே விரும்பி சமாதியா இருக்கார். அதான் மூச்சை உள்ளுக்கு கொண்டு போய் உச்சியில் வைத்து மூச்சை நிறுத்துகிறது. அதான் ஜீவ சமாதி. காத்து வெளியே போகாது. நம்மள மாதிரி சராசரி மனிதனுக்கு செத்தா உடம்புல இருக்கிற காத்து போயிடும். காத்து நின்று போச்சுன்னா வெளியே போச்சுன்னு அர்த்தம், வெளியே போயிடுச்சுன்னா உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம். நாம இறந்தா காத்து வெளியே போயிடும், உடல் இருக்காது, இந்த மூச்சு காத்து இருக்காது. சித்தர் மாதிரியான ஆட்கள் மூச்சு காற்றை வெளியே விடாமல், அதே நேரத்தில் சுவாசத்தை உள்ளே இழுக்காமல் ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்துகிறது. அந்த கலை அவர்களுக்கு தெரியும். உடலில் இருக்கிற மூச்சு காற்று வெளியே போக விடாமல் உள்ளுக்குள்ளேயே
தேக்கி வைப்பது, அடக்கி வைப்பது. அதன் பிறகு அவர்கள் செயலிழந்து போவார்கள். அது உயிர் இருப்பதாக பொருள் இல்லை, ஆனால் செத்து போனதாக பொருள் இல்லை. உயிர் இருப்பதாகவும் பொருள் இல்லை, ஆனால் செத்து போனதாகவும் பொருள் இல்லை. அந்த நிலையில் இருப்பதுதான் ஜீவ சமாதி. அப்ப இன்னும் போகர் அங்க இருக்கிறாரு, அவர் உயிரோட இருக்கிறாரு, ஆனா உயிரற்றவராக இருக்கிறாரு. ஜீவ சமாதி நிலையிலே இருக்கிறார் 5000 ஆண்டுகளாக. இப்படி ஒரு நம்பிக்கை. ஆனால் அவர் பிறந்தார், வளர்ந்தார், வாழ்ந்தார். நவ பாஷாணங்களை கொண்டு, பாஷாணம்னா நஞ்சு, நச்சு பொருள்களை கொண்டு முருகனுக்கு சிலை வைத்தார். அது சாட்சியமாக இருந்தது அந்த முருகன். ஆகவே போகர் நடமாடிய இடம், புலிப்பாணி சித்தர் வாழ்ந்த இடம், அவருடைய வாரிசுகள் ஜீவசமாதியான இடம், அதனை பார்க்க வேண்டும். தமிழர்கள் நானும் ஒருவன் என்கிற அந்த உணர்வோடு வாரிசுகள் அப்படின்னா ஆண்ட பரம்பரை என்கிற வாரிசு, அந்த உணர்வோடு இன்றைக்கு நான் 4 மணிக்கே எழுந்து முதல் பூஜை 5:30 மணிக்கு, அப்பதான் நீங்க சாமியை புரியா பார்க்க முடியும். முதல் முறையாக அவரை மிக அருகிலே அமர்ந்து நான் அவரை பார்க்க, அவர் என்னை பார்க்க, அவரை தரிசிக்கிற வாய்ப்பை பெற்றேன். அதனால் இங்கே 9 மணிக்கு என்னால் வர முடியல. அவருக்கு பிச்சைமத்துக்கு ரொம்ப சந்தோஷம் தான். 9 மணிக்கு வரக்கூடாது, 11 மணிக்கு தான் வர முடியும். 11 மணிக்கு வந்தாலும் சொந்தக்காரங்க எல்லாரும் சேருவாங்க. 9 மணிக்கு வந்துட்டா இவங்க சீக்கிரம் போயிடுவாங்க. இது சரியா வராதுன்னு அவர் நினைச்சாரு. முருகன் அவருக்கு அருள் புரிந்திருக்கிறார், பழனி ஆண்டவர். ஆகவே இன்றைக்கு பழனி ஆண்டவரை தரிசிக்கிற வாய்ப்பு கிடைத்தது. அதை விட என் உயிரின் உயிரான விடுதலை இந்த மண்ணின் மைந்தர்கள், பூர்வீக குடிகள், உழைப்பதற்காக மட்டுமே நாம் பிறக்கவில்லை, ஒடுக்கப்படுவதற்காக மட்டுமே நாம் பிறக்கவில்லை. நாம் இந்த அரசியல் களத்திலே அடியெடுப்பு என்ற போதே வைத்த முழக்கம் எளிய மக்களை அதிகார வலிமை உள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான். ஜனநாயகம் எளிய மக்களுக்கு அதிகாரம், ஆனால் அதை அவர் இலகுவாக எட்டி பிடித்து விட முடியாது. பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், எப்ப நீங்க முதலமைச்சராக போறீங்க? கேள்வி நான் கேட்கலாம் இல்லையா? எப்ப நீங்க பிரதமராக போறீங்க? முதலமைச்சரா பிரதமரா என்பதல்ல, அடிமைகளாக உழவுகிற மக்களை வேண்டும், ஆட்சி அதிகார பீடத்தில் அமரக்கூடியவர்களாக வலுப்பெற வேண்டும். நான் 20 வருஷத்துக்கு மேல ஒரு பத்திரிகை பேட்டி கொடுத்தேன். நானும் முதலமைச்சர் கனவு கொண்டிருக்கிறேன், எனக்கும் முதலமைச்சர் பதவி உண்டு, கனவு உண்டு. அப்படின்னா நானே முதலமைச்சர் கனவு இருப்பாருன்னு அர்த்தம் இல்லை. எளிய மக்களும் அதிகாரத்திற்கு வர வேண்டும், எனக்கும் முதலமைச்சர் கனவு உண்டு அப்படின்னு ஒரு கைட்லே போட்டாங்க. அப்போ ஆகவே இன்றைக்கு நாம் முதல் புள்ளியை வைத்திருக்கிறோம். இன்னும் கோலம் போடுறது நிறைய புள்ளிகள் தேவை. ஒரு புள்ளியை வச்சுட்டு ஒரு பெரிய கோலத்தை வாசல் நேரத்துக்கு போட முடியாது. வாசல் அடைச்சு ஒரு பெரிய கோலம் போடணும்னா 100கணக்கான புள்ளி வச்சாதான் கோலம் போட முடியாது.
ஒரு புள்ளியை வச்சுட்டு பெரிய கோலத்தை போட முடியாது. அதை போல அடியெடுத்து வைத்தவுடனே ஆட்சியை கைப்பற்றிவிட முடியாது. கட்சி தொடங்காமலே பல பேர் ஆட்சிக்கு வர ஆசைப்படுகிறார். அது வேறு. நாம் அங்குலம் அங்குலமாக வளர்ந்து வருகிறோம். தமிழகத்தின் அரசியல் விதிகளை திருத்தக்கூடிய வலிமை பெற்றவர்களாக இன்றைக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் சிறுத்தை கொடி பறக்கிறது. கேரளா, தெலுங்கானா என்று தென்னிந்திய மாநிலங்கள் முழுவதிலும் சிறுத்தை கொடி பறக்கிறது. அப்படி ஒரு நம்பிக்கை நம் மீது மக்களுக்கு உருவாகி இருக்கிறது. அந்த நம்பிக்கையை தக்க வைக்கக்கூடிய வகையிலே நாம் நம்முடைய கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும். அதுதான் இப்ப புதுசா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அறிவிச்சுள்ளார். இந்தியாவிலேயே எந்த கட்சியும் இந்த முயற்சி இறங்கவில்லை. இந்த துணிச்சல் விடுதலை முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும். நம்முடைய கட்சி வலுப்பெறுவதற்கு பிச்சை முத்தவர்கள் அவரால் ஆன அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறார். அவருடைய பிறந்த ஊரில் அவருடைய சொந்த பந்தங்கள் வாழக்கூடிய இந்த மண்ணில் இன்றைக்கு இந்த மண்டபத்தை திறந்து வைக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றதற்காக நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இலவச சேவை வேட்டியும் சட்டை வழங்கப்படுகிறது. நாம் போன பிறகு கவுன்சிலர் கொடுப்பாரு என்று வாங்கி அனைவருக்கும்